விருச்சிகம். அதுல இருந்து பேசுறோம். இப்போ இது விருச்சிக ராசி, 8ஆம் ராசி. கால புருஷனுக்கு 8ஆம் இடத்துல வந்து விருச்சிகம் விழுகுது. விருச்சிகம்னாவே என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் யாருக்கும் ஷேர் பண்ண மாட்டாங்க. ரொம்ப டவுனா இருப்பாங்க. ஐயோ இவங்கெல்லாம் எங்க பொழைக்க போறாங்கன்னு நம்ம நினைப்போம். திடீர்னு மற்றவர்கள் அவங்களை அண்ணாந்து பார்க்கக்கூடிய உயரத்துக்கு வளர்ந்துருவாங்க. நிச்சயமான விஷயம், விருச்சிகத்துல நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. அரசியல் இருப்பாங்க, பெரிய பெரிய பிரமுகர்களா இருப்பாங்க. அப்போ அந்த விருச்சிகம் ஏன் அந்த விஷயம் அப்படின்னா, ஒரு தாயுடைய கர்ப்பப்பைக்குள்ள 2 குழந்தை இருக்கா, 4 குழந்தை இருக்கா, கர்ப்பம் உண்டாயிருக்கா, என்ன இருக்குன்னு இன்னைக்குள்ள ஒரு டெக்னாலஜில நீங்க பாக்குறீங்க. ஆனா இன்னமும் உருவாகும் போதே அது ஆணா பெண்ணாங்கிறது யாருக்குமே தெரியாது. புரியுதுங்களா? உருவாகி கொஞ்சம் கருவாகும் போதுதான் தெரியுமே ஒழிய ஒரே விந்துல இது ஆண் விந்தா பெண் விந்தான்னு நிச்சயம் கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படி ஒரு மறைக்கப்பட்ட ரகசியம்னு சொல்லுவாங்க. அப்ப இப்பேற்பட்ட ஒரு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல வசியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு குரு ஸ்தலம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அருள்மிகு திருவல்லீஸ்வரர் திருக்கோயில் சென்னையில இருக்கு. இங்க ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, குரு பகவான் வந்து சாபத்தால வந்து தன்னுடைய வலிமை இழந்துட்டார். அந்த வலிமை இழந்த போது இந்த ஸ்தலத்துலதான் வந்து ஈசனை வழிபட்டு தன்னுடைய வலிமையை மீண்டும் பெற்றார். இப்ப நான் வந்து விருச்சிகத்துக்கு என்ன சொன்னேன், ரொம்ப டவுன் ஆகி மேல வருவாங்க. அப்போ குரு பகவானே இங்க வந்து ஒரு வலிமை இழந்து திரும்ப மேல வந்துட்டார். எவ்வளவு கனெக்டட் ஆகுது பாருங்க. உண்மையாவே ஒரு அற்புதம். கோயிலுக்கும் நம்ம ஜாதகத்துக்கும் நம்ம ராசிக்கும் சும்மா ராசியெல்லாம் சொல்லவே கிடையாது. ராசி நட்சத்திரங்களை சும்மா வகுக்கவே கிடையாது. அப்ப எவ்வளவு கனெக்டடா ஒரு கோயில் எல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு போகும்போது நம்மளுடைய அற்புதம் அதிகமாக கிடைக்கும். அப்ப அங்க என்ன ஆகும், நான் மீண்டும் வருவேன்னு சொல்றோம் இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அங்க நிறைவேற்றி கொடுக்கும். அப்போ இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் குரு பகவானே ஆற்றல் மிக்கவர். அவர் ஆற்றலையே அங்க போய் இழந்த ஆற்றலை மீண்டு கொண்டு வந்தவர். அப்ப ஈசனுடைய அந்த கோயில் ரொம்ப ஒரு பவர்ஃபுல் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க வந்து பகவான் வந்து மேற்கு நோக்கி தனி சன்னதியில் ஒரு இருக்கிறதா விசேஷம். மேற்கு நோக்கி ஒரு தனி சன்னதியில இருக்காரு. சரிங்களா? அப்ப இந்த வழிபாட்டு வந்து என்ன இதோட வழிபாடுறோம் நம்ம என்னெல்லாம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னா, இழந்த பதவிகள் மீட்டு கொடுக்கறது. இழந்த பதவிகள் வரும், இழந்த சொத்துகள் வரும், இழந்த கௌரவம் எல்லாமே இழந்தது மீட்டு வர்றது. புரியுதுங்களா? பணத்தை இழந்திருப்பாங்க, ஒருத்தகிட்ட கொடுத்து ஏமாந்துருப்பீங்க, அதெல்லாம் இது எல்லாம் மீண்டு கொண்டு வர்றது இந்த விருச்சிக ராசிக்கு இங்க வழிபடுவது சிறப்பான விஷயம். அடுத்தது இன்னொன்னு, 8ங்கிறது நோய் அப்படின்னு சொல்றோம். 8ங்கிறது என்னன்னா கண்டம். அப்போ ஏதாவது ஒரு தீராத ஒரு நோய் பிணியில சிக்கியிருந்தீங்களாலோ, அடிக்கடி கண்டங்கள்ல நீங்க சிக்கியிருந்தாலோ இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனா உங்களுடைய நோய்களும் உங்களோட உடல் ஒரு விஷயங்களும் தீர்ந்துடும். அவ்வளோ அற்புதம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு விசேஷம் உள்ள ஒரு ஸ்தலத்துக்கு நம்ம எப்படி போகணும் அப்படின்னா, 2 தேங்காய்கள் மஞ்சள் தடவி எடுத்துட்டு போங்க. தேங்காய், பழம், பூ, மாலை எல்லாம் கொண்டு போங்க. ஒரு வஸ்திரம் வாங்கிட்டு போங்க. நீங்க வஸ்திரத்தை சிவபெருமானுக்கு கொடுத்து குருவுக்கும் கொடுக்கணும். அதனால நோட் பண்ணிக்கோங்க. அப்ப 2 வஸ்திரங்கள் கொடுத்தாரு. வஸ்திர தானம் அப்படிங்கிறது மிகச்சிறந்த தானம் சுவாமிக்கு. நம்ம சுவாமிக்கு போய் அன்னதானம் பண்ண முடியாது. புரியுதுங்களா? அந்த மாதிரி நீங்க பண்ணும்போது உங்களுக்கு என்னைக்கும் ஒரு விஷயங்கள் நிலையா இருக்கும் அப்படிங்கிறது இதோடைய கருத்து. அங்க உட்கார்ந்து உங்க குரு பகவானுடைய எப்ப கோயிலுக்கு போனா அந்த குரு பகவானுடைய இடத்துல இருந்து அந்த ஈஸ்வரனை வழிபடுங்க. 27 முறைகள் சொல்லிட்டு உங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. நிச்சயம் ஒரு பலன் உண்டு. சீக்கிரம் போவது நல்லது. 3 மாத காலத்துக்குள்ள நீங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா சிறப்பான ஒரு பலன்கள் உண்டு. சரியா? யாராவது விருச்சிக ராசியில ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா போடுங்க. நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்களா சார்? தேங்க்யூ. என்னன்னா இத உண்மையாவே சொல்றேங்க, எத்தனையோ லைவ் செக்ஷன் இருக்கும். ஆனா இன்னைக்கு இருக்கிற இந்த லைவ் வந்து அற்புதம் லைவ்னு சொல்லுவேன். நானே வந்து பழைய நூல் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்துருக்கோம். இந்த ராசிக்கு, இந்த நட்சத்திரத்துக்கு, இந்த லக்னத்துக்கு இந்த கோயில் எப்படி கனெக்ட் ஆகுது, இதோட வரலாறுக்கும் நம்மளுக்கும் கனெக்ட் ஆகுதான்னு பாத்தீங்கன்னா நான் சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் கனெக்ட் பண்ணி பாருங்க. சரிங்களா? முடிஞ்சது.